பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எல்லாருக்கும் பல விதங்களில் அற்புதங்கள் செய்து வருகிறார். ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் அதிக அற்புதங்கள் நிகழ்வதால் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஏதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை நாம் வாசிக்கலாம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இந்த பகுதிக்கு நாம் லீஸ்திராவில் ஊழியம் என்று நாம் பார்க்கலாம். இங்கே பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்றார். அந்த போதிக்கின்ற இடத்திலே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போதே கால் நடக்க முடியாமல் பிறந்த ஒரு மனிதன் அங்கு இருந்தான். அவனால் எழுந்து நடக்க முடியாதவனாக இருந்தான். ஆனால் அவன் உட்கார்ந்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே யாரோ இவனை அந்த இடத்திற்கு தூக்கி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒருவேளை அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். அவனுக்கும் ஆண்டவரின் வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவலும் இருந்தபடியினால் அவனும் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் அறிய வேண்டும் என்ற ஆர்வமே எல்லாவற்றிற்கும் முதல் படியாக விளங்குகின்றது என்று நாம் காண முடிகிறது. எதையெல்லாமோ நாம் அறிய ஆர்வம் கொள்ளும் நாம் ஆண்டவரின் வசனத்தை அறிய ஆர்வம் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். வசனம் 9 நாம் பார்க்கும் பொழுது, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்ததை பவுல் கண்டான். ஆர்வமில்லாமல் ஏதோ கேட்க வேண்டும் என்று கேட்பவர்களும் உண்டு. ஆர்வத்துடன் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கேட்கின்றவர்களும் உண்டு. ஆகவே இவன் ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு அவன் கேட்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். வசனம் 10 நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று 3 காரியம் செய்ய சொல்கிறார். நாம் வாழ்வில் அற்புதம் காண வேண்டுமெனில் ஆண்டவரண்டை நாம் வர வேண்டும். அப்படி நாம் ஆண்டவரண்டை வர வேண்டும் என்றால் நம்மை அழுத்தும் பாவத்திலிருந்து நாம் எழுந்து வர வேண்டும். நடக்காதவன் காலூன்ற பயப்படுவான். காலூன்றி நின்றால்தான் எங்கும் விழாமல் நாம் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தில் நாம் நன்றாக காலூன்றி நிற்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கூனி குறுகி வளைந்து நில்லாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆண்டவரை அறிவிப்பதில் நாம் குலைந்து போகாமல் நிமிர்ந்து நிற்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் இந்த 3ஐயும் செய்து அவன் குதித்தெழுந்து நடந்து சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவரை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அற்புதத்தை காண முடியும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது வசனத்தை கேட்க ஆர்வம் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.